வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம், இதுல வந்து 3 விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப ஹைலைட்டா பார்க்க முடியுது. ஒண்ணு வந்து இதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் விக்டிம் பிளேமிங், விக்டிம் ஷேமிங் நடக்குது. மூன்றாவது மிக முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பிரைவசி கன்சர்ன்ஸ். விக்டிமுடைய பிரைவசியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான இடங்கள்ல வந்து சீரியஸ் லேப்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதை தாண்டி இதுல ஆரோக்கியமான விஷயங்கள் என்ன பேசணும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத யாருமே பேசல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இது ஒவ்வொன்றா இந்த காணொலியில வந்து நாம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து விக்டிமோட பிரைவசி கன்சர்ன்ஸ். இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரைவசி லேப்ஸ் அப்படிங்கிறது எஃப்ஐஆர் உடைய ஒரு காப்பி வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல விக்டிமோட பேர் என்ன, வயது என்ன, அவங்களுடைய முகவரி, மொபைல் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா ஆணையர் வந்து காவல்துறை ஆணையர் இன்டர்வியூல வந்து சொல்றாரு, இது சம்பந்தமாக நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது நிச்சயமா மிக மிக தவறான ஒண்ணு. இப்படி லீக் ஆனது. ஆணையர் சொல்றாரு, மூணு மூணு இடத்துல இந்த எஃப்ஐஆர் காப்பி. ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல, இன்னொன்னு வந்து இவங்க அப்லோட் பண்ணும்போது அது லீக்கேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். அல்லது இவங்களுக்கு யாரு இது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு காப்பி கொடுக்கணும், அந்த இடத்துல இருந்து லீக்கேஜ் ஆகிருந்திருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து லீக்கேஜ் ஆகுறது அவர் ஏற்கனவே ரூல் அவுட் பண்ணிட்டார், அப்படி நடக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுல இருந்து தட்ஸ் ஹிஸ் கன்க்ளூஷன். அப்போ அப்லோடு பண்ணும்போது இது வந்து லீக் ஆயிருந்ததுன்னா நிச்சயமா அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஒரே நாள்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரே நாள்ல லீக்கேஜ் பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அவங்க உடனடியாக அதுல வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுத்தா தான் இந்த இந்த குறிப்பிட்ட வழக்குல காவல்துறை மேல உள்ள நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். அது நிச்சயமா பண்ண வேண்டியது. மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும். இதுல வந்து பொள்ளாச்சி கேஸ்ல இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா அந்த எஸ்பி மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அவர் வந்து லீக் பண்ணாரு. அதுல வந்து ஒரு பொண்ணு, அவனுடைய வீடியோ, அந்த பொண்ணு ஐடென்டிட்டி எல்லாம் தெரிய தெரிய அந்த பொண்ணு கதற கதற அழுகிறது, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா விட்டுருங்கன்னு சொல்லுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் வந்து இது கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க தன்னுடைய ஐடென்டிட்டி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா? இப்ப பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்வா நடக்கிறத தடுக்கணும். பொள்ளாச்சி இன்சிடென்ட் அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருக்கணும், எடுக்கல. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவது அதை மறுபடியும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். இவங்களும் அதுல எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ மறுபடியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி லீக்கேஜ் ஆச்சுனாலும் கொஞ்ச நாள்ல வந்து ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு போயிருங்கிற நம்பிக்கை வந்து லீக் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால இந்த விஷயத்துல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இரண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, விக்டிம் பிளேமிங், விக்டிம் ஷேமிங் நடக்குது. ஒரு தரப்பினர் வந்து சோசியல் மீடியால வந்து பேசும்பொழுது சொல்றாங்க, 8 மணிக்கு பாய் ஃப்ரெண்டோட எதுக்கு வந்து இந்த மாதிரி இருட்டு பகுதிகளுக்கு போனோம், இதை தவிர்த்திருக்கலாமே, இதை தவிர்த்திருந்தா இது போன்ற சம்பவம் நடந்திருக்காதே அப்படின்னு விக்டிம் மேல அந்த குற்றத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான ஆட்டிடியூட் நினைக்கிறீங்களா? அதாவது அந்த காலத்துல களவு மனம் கற்பு மனம்னு வச்சிருந்த சொசைட்டி தமிழ் சொசைட்டி. அந்த காலத்திலேயே அதாவது களவு மனம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. பெற்றோர்களால் நடத்தப்படுகின்ற திருமணம்ங்கிறது ஒரு பக்கம், தானாக தன்னுடைய காதலனையோ காதலியோ தேடிக்கொள்வதும் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதும் பின்பு அந்த திருமணம் அங்கீகரிக்கப்படுவதுங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தமிழ் சொசைட்டில. பின்னாடி வந்து சாஸ்திரோபமா கல்யாணம் நடத்தணும், ரிச்சுவல்ஸோட கல்யாணம் நடத்தணும், அப்படிலாம் இந்த சமுதாயத்துல வந்துருச்சு. இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். புரோகிதரை வச்சு சடங்குகளோட நடத்தப்படுகிற கல்யாணம் தான் கல்யாணம். அதுதான் அது சட்டபூர்வமான கல்யாணம். மற்றதெல்லாம் வந்து சட்டபூர்வமான கல்யாணம் கிடையாது அப்படின்னு இந்த நாட்டில் சட்டம் இருந்தது. என்னைக்கு வரைக்கும்? 1967 வரைக்கும் இந்த நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இருந்தது. அந்த 1967 தான் திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரான ஒன்று செஞ்ச முதல் காரியங்கள்ல ஒண்ணு இந்த இது வந்து ரிச்சுவல்ஸ் இல்லாம பண்ற கல்யாணமும் வந்து சட்டபூர்வமான திருமணங்கள் தான். அப்ப நீங்க கேட்கலாம், ரிச்சுவல்ஸ் இல்லாம பண்ற திருமணங்களை வந்து சட்டம் அங்கீகரிக்கலைன்னா அந்த மனைவிக்கு வந்து என்ன அந்தஸ்து அப்படின்னா, அந்த மனைவி வந்து மனைவியே கிடையாது சட்டப்படி. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டத்தை திருத்தணும்னு சொல்லி சொன்ன போது வரைவு சட்டம் வந்து திரு அண்ணாதுரை அவர்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டது. அதுல வந்து என்ன சொல்லியிருந்ததுன்னா, எந்த விதமான சடங்குகளும் இல்லாமல் மாலை மாற்றிக்கொண்டு தாலி கட்டி கொண்டால்
அந்த திருமணம் சட்டப்பூர்வமானதுதான் அப்படின்னு. அவரு அவருடைய ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவர் சொன்னாரு, சரி இதை கொஞ்சம் ஐயாட்ட காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பெரியார்ட்ட கொண்டு அதை காமிச்சாங்க. பெரியார் வந்து சொன்னாரு, சரி சடங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி வச்சுட்டா சரிதான், மாலையை மாத்திக்கிட்டா சரிதான், அது என்ன தாலியை கட்டிக்கிறது வெங்காயம், அது தாலி கட்டுறதே ஒரு பெண்ணடிமைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உடனடியா வரவு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எடுத்துடலாம் நாங்க. உடனே பெரியார் வந்து அதை எடுத்துட்டா சரி என்னை தாலி கட்ட விடலன்னு என்னையும் தானே எல்லாம் பிடிச்சி திட்டுவான். பொம்பளைங்கள்லாம் திட்டுவாங்க. மனசுல ஆழமா அந்த நம்பிக்கை இருக்குல்ல. அதனால நீங்க எப்படி சட்டம் போடுங்க. மாலை மாற்றிக்கொண்டும் தாலி கட்டியோ கட்டாமலோ இருந்தால் அது வந்து சட்டபூர்வமான திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு சமுதாய அழுத்தங்கள் எப்படி இருக்கின்றதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி பல இடங்கள்ல நான் வந்து இந்த மாதிரி அஹ், இவங்களை வந்து சம்பந்தப்பட்டவங்களை வந்து ஷேமிங் பண்றதுங்கிறத வந்து நான் வந்து பார்த்திருக்கேன். இது சமுதாய பார்வை வந்து திருந்தணும். இந்த சமுதாய பார்வை திருந்துற வரைக்கும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழத்தான் செய்யும். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கீழ்த்தரமானவை, கேவலமானவை அப்படின்னு சொல்றதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குற்றவாளி யார் என்பதை விட அவருடைய அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொதுவெளியில ஒரு பேசும் பொருளாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு அரசியல் ரீதியாக அந்த குற்றவாளிக்கு ஒரு சாயம் பூச ஒரு முயற்சி வந்து எதிர்க்கட்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இதுல டிஎம்கேவோட ஸ்டாண்டும் கொஞ்சம் கிளியரா இல்லையோ, கிளாரிட்டி இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி திமுகவுடைய ஒரு ஃபங்க்ஷனரி அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து அதிமுகவும் பாஜகவும் வைக்கிறாங்க. இந்த சைடு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படி எந்த பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகல அவர் பொறுப்புல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து சோசியல் மீடியால வெளியிடுறாங்க. இத வந்து எப்படி பாக்குறீங்க? திமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல திமுக வந்து கொஞ்சம் குழப்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அடிப்படையா அமைச்சர்கள் வந்து இந்த பாருங்க, ஒருத்தர் திமுக காரரா திமுக இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் குற்றவாளி என்று விசாரணையின்படி போலீஸ் தீர்மானித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதோட முடிச்சிருக்கலாம். அப்படித்தான் முடிச்சிருக்கணும். கிரிமினல் இஸ் அ கிரிமினல். இப்ப இதுல வந்து செம்மரக்கட்டையை கடத்துறது எல்லாம் தமிழர்கள்னு சொல்லிட்டு வைகோ பெரிய போராட்டம் நடத்தினார். அந்நேரம் வந்து சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரு, அவர் தமிழரா தெலுங்குறாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, கடத்துறதுங்கிறது குற்றம், குற்றத்துக்கு நாங்க வந்து பிடிப்போம் போலீஸ்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அதான் சரியான அணுகுமுறை. அதே மாதிரி இதுலயும் வந்து திமுக இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் புரிந்ததுக்கான முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து என்ன முடிவுக்கு வர்றாங்கிறதா பிரச்சனை. இப்போ இப்படி அவர் திமுக காரரே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேடைய ஐடி விங் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், அவரு மினிஸ்டர் கூட இருக்கிற போட்டோவை பாருங்கன்னாரு. இதெல்லாம் ஒரு அறிவீனம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லி வந்தா யார் வேணாலும் மினிஸ்டர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்க தான் செய்வாங்க. அது வந்து உடனடியே அது இதாயிருமா? இது வந்து அண்ணாமலை அதான் சொல்றாரு. ஆருத்ரான்னு ஒரு கேஸ் வந்தது. அதை பத்தி அண்ணாமலை பதில் சொல்லட்டும். இவன் கட்சிக்காரங்களே ரொம்ப நெருக்கமான ஆளுங்களே வந்து இவருக்கு நெருக்கமான ஆளுங்களே கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி பண்ணாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்தது. அதை பத்தி பதில் சொல்லட்டும். இதெல்லாம் கிறிஸ்துநாதர் சொன்ன மாதிரி தான். மங்களா மேரி மேல வந்து கல்லெடுத்து எரிய பார்த்தபோது உங்களில் குற்றம் செய்யாதவர் யாரேனும் இருந்தால் அவர் முதல் கல்லை எடுத்து எரியட்டும்னாரு. அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க. இவங்க யாருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கும் அருகதை இருக்கு, பொதுமக்களுக்கு அருகதை இருக்கு இந்த குற்றச்சாட்டு எழுப்புறதுக்கு. அரசியல்வாதிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுப்புறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு வழக்குல வந்து தங்களுடைய கட்சிக்காரங்க மாட்டிக்கிட்டதை வச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாம முழுங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து குற்றச்சாட்ட கூடாதுன்னு சொல்லி இல்லை. இப்ப இப்படி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் மினிஸ்டர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தாருங்கிற முட்டாள்தனமான குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவர் கட்சி பொறுப்பில் இருந்தார்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. கட்சி பொறுப்பில் இருந்தார் வெறுமனே சொல்லல, அவர் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. ஏதோ துணை பொறுப்பாளராகவோ துணை செயலாளராகவோ ஏதோ இருந்ததா, ஒரு நோட்டீஸ் அவருடைய பேர் இருந்தது அப்படி சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த பேர் உள்ள நபர் வேறு ஒருவரா இருந்தால் ஒரே பேர்ல 2 பேர் இருக்க முடியும். அதை வந்து திமுக வந்து தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தலைன்னா இப்ப திமுகவுடைய தலைமை மேலிடம் வந்து ஆமா விசாரிச்சு பார்த்தோம், எங்க கட்சியில சேர்ந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க வந்து குற்றவியல் சட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதைத்தான் எடுப்போம், இப்பயாவது கிளாரிஃபை பண்ணோம். இது வந்து திமுக தனக்கு தானே தேடிக்கிட்ட தொந்தரவு. அவர் திமுக காரர்களையும் உடனடி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு சொல்ல வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. சொல்லிட்டாங்க. அடுத்து அது பத்தி எந்த சந்தேகம் வந்தாலும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு. இதுதான் என்னுடைய உணர்வு. இப்ப திமுகவுடைய நிலைப்பாடு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்டவர் திமுகவா இருந்தாலும் நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம்.
இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ண 4-5 மணி நேரங்கள்லயே குற்றவாளிகளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம், குற்றவாளியை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், 15 நாள் ரிமாண்ட்ல எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதுல இன்னும் ஒண்ணுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழும்புது. எஃப்ஐஆர் காப்பியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்னை தனிமையில் அழைத்து சென்ற போது வேற யார்கிட்டயோ போன்ல பேசினாரு இந்த நபர். அந்த சார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அந்த ஆர்வம் தான் இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள்ட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மள பார்க்க முடியுது. ஆனா காவல்துறை ஆணையர் பேட்டியில சொல்லும் பொழுது சொல்றாரு, அப்படி யாருமே இல்ல. அவன் வந்து சம்பவம் நடக்கும்போது ஃபுல்லா வந்து மொபைல ஃபிளைட் மோட்ல தான் போட்டிருந்தான். அவன் பேசுறது எல்லாமே இட் வாஸ் அன் ஆக்ட். அந்த விக்டிம வந்து டைவர்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட் அப்படின்னு காவல்துறை ஆணையர் சொல்றாரு. இது எப்படி பாக்குறது? உண்மையிலேயே ஒரு சாருங்கிற ஒரு கேரக்டர் இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க அப்படின்னு நாம பாக்குறதா? எப்படி இத பாக்குறீங்க? ஃப்ளைட் மோட்ல போட்டிருந்தாருன்னு இவருக்கு எப்படி தெரியும்னு கிளாரிஃபை பண்ணணும். அவர் சொன்னார ஃப்ளைட் மோட்ல போட்டிருந்தேன்னு உடனடியாக அது சரியா போயிருமா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பொய் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அப்ப தான் பார்த்ததை கேட்டதை தான் அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அப்ப ஃப்ளைட் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்லி இவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கறது வந்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஆணையருக்கு வந்து காவல் ஆணையருக்கு வந்து நிச்சயமா இருக்கு. அதையும் தவிர இப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கும்போது இப்ப இந்த செயலை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இப்படிப்பட்ட துணிஞ்சி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறான்னா அவனுக்கு இன்னும் யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் இருக்கு, அந்த தைரியத்தினாலதான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடியும். இதுல பல விஷயங்கள் வந்து இதுல சமுதாய அழுத்தம், இது நிர்வாக மந்தம், அதாவது நான் பல்கலைக்கழகத்துடைய நிர்வாக மந்தம். இப்ப 130 பேர் கார்ட்ஸ் இருக்காங்களாம், ஒவ்வொரு இதுக்கும் ஷிஃப்ட்டுக்கும் 40 பேரோ 45 பேரோ இருக்காங்களாம். அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து உள்ள விட்டாங்க? இந்த கேள்வி வந்து வரும். முதல்ல பியாண்ட் ஆபீஸ் ஹவர்ஸ் வந்து வெளியாட்கள் வர்றது வந்து எப்படி அனுமதிச்சாங்க, உள்ள எப்படி காம்பவுண்ட் வால் வந்தார்? ஏறி குதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சார். காம்பவுண்ட் வால் ஏறி குதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். காம்பவுண்ட் வால் ஏறி குதிச்சிருந்தாருன்னா அது இன்னொரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, ட்ரெஸ் பாசிங்னு சொல்லுவோம், அந்த அஃபென்ஸையும் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து காம்பவுண்ட் வால் வந்து அப்படி குதிக்கப்பட முடியாத அளவுக்கு உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நினைக்கலாம். அதுக்கு மேல முள்வேலி அமைக்கலாம், காம்பவுண்ட் வாலுக்கு மேல முள்வேலி அமைக்கலாம். ஆனா இத்தனை கார்ட்ஸ் இருந்தும் சிசிடிவி வந்து சரியா ஒர்க் பண்ணாம இருக்கிறதுங்கிறது வந்து இது வந்து நிர்வாகத்துடைய மந்தம். இது இங்க மட்டும் இல்ல, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே. முதல்ல இப்ப இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் வந்து முதல்ல கட்டும்போது 5 ஸ்டார் லெவல்ல கட்டுவாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு போனா சரி, பிளக் ஒர்க் பண்ணாது, டேப் ஒர்க் பண்ணாது. இந்த மாதிரியான மந்த நிலை அரசுடைய நிர்வாகத்துல முழுக்க முழுக்க இருக்காது. காவல்துறையும் விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்குமே ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மட்டில் காவல் ஆணையர் வந்து எந்த அளவுக்கு கண்ணியமா ஒரு பிரஸ் மீட் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதே சமயம் இன்னும் சில முடிச்சுக்கள் இருக்கின்றன, அதையும் வந்து அவர் வந்து சீரியஸா வந்து பார்த்தாருன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று, எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்றோம்னு சொல்லி காவல்துறை சொல்ல முடியாது, அதையே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. சொல்லக்கூடாத விஷயங்களை கூட நான் சொல்றேன், ஏன்னா இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்கள் வந்து அரசியல் ரீதியாக இன்னைக்கு நடக்குதுங்கிறதுனால சொல்லக்கூடாத சில விஷயங்களை கூட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது முற்ற முழுக்க உண்மை. ஆனா அதே சமயம் அவங்க நம்மகிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க தீவிரமா விசாரணை நடத்தி சில விஷயங்கள் வந்து மர்ம முடிச்சுக்களா இருக்கிறது வந்து அவிழ்க்கணும். நான் வந்து நினைக்கிறேன், தன்னந்தனியா இந்த ஆள் வந்து இந்த மாதிரி போய் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவர் மேல உள்ள கேஸ் வந்து 2019 வரைக்கும் தான் இருந்திருக்கு, அதுக்கு மேல கேஸ் கிடையாதுன்னு சொன்னா அதுல 6 வழக்குகள், 20 வழக்கு இருந்துச்சு, அதுல 6 வழக்குகள்ல வந்து கன்விக்டட் அப்படின்னா ஹீஸ் அ கான்விக்ட் ஆல்ரெடி. அப்போ இந்த மாதிரி கான்விக்ஸை பத்தி அந்த காட்ஸ் யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. அப்ப அந்த காட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா, பக்கத்துல வந்து பிரியாணி கடை வச்சிருந்தாருன்னா அதுலயே வந்து அவங்க வந்து காவல்துறைக்கு வந்து காட் வந்து யூனிவர்சிட்டி சொல்லணும், யூனிவர்சிட்டி வந்து காவல்துறையோட இது மாதிரி ஒரு கிரிமினல் ஒருத்தர் இங்க பக்கத்துல கடை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இது எல்லாத்துலயுமே மந்தநிலை இருக்கு, கேர்லெஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை. இதுக்கு முன்னாடி இது குற்றச்சாட்டு வந்து இவர் மேல எழுந்ததில்லைங்கிறது நிச்சயமா உண்மையா இருக்கும். காவல்துறையில இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாம இருந்திருப்பாரு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து நியூஸ் வெளியாகுது, அந்த பெண் வந்து சொன்னதா, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல, இன்னொரு பெண் மேட்டு இவர் வந்து இது மாதிரி வந்து தவறா நடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்னதா ஒரு தகவல் வந்து இருக்கு, அதை விசாரிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு, சோசியல் பிரஷர் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? தன்னுடைய ஆண் நண்பர் கூட ஒரு பெண்ணு வந்து நெருக்கமா இருந்தா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி
அந்த பொண்ணையும் அவரையும் மன்னிப்பு கேட்க டீன்ட்டு சொல்லிடுவேன், பேரண்ட்ஸ் சொல்லிடுவேன் அப்படின்னா மன்னிப்பு கேட்க வைக்கும் போது நம்முடைய சமுதாய அழுத்தம் எப்படி இருக்கு? இப்ப இந்த பெண் வந்து தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து தைரியமா திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், நீ என்னடா செய்யறேன்னு சொல்லி கேட்டால், அப்படி கேட்கக்கூடிய ஒரு வலிமையை சமுதாயம் கொடுத்ததுன்னா நல்லா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான குற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பயந்திருந்திருக்காங்க அந்த நொடியில. இப்ப அந்த பொண்ணை குறை சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சமுதாய அழுத்தம் இப்படி இருக்கும்போது அவன் போனை வாங்கியிருக்கான், போனை வாங்கி அவங்க அப்பா நம்பரை வாங்கியிருக்கான், அடுத்தது வந்து இன்னும் 2 நாள்ல கூப்பிட்டா வரணும்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பெண் தைரியசாலியா பயந்தவளாங்கிறது கிடையாது. சொசைட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இந்த ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, எதுக்கு 8 மணிக்கு அந்த போறாங்கன்னு சொல்லி, இப்படித்தான் சொசைட்டி பார்க்கும் அப்படின்னு அந்த பெண் என்ன செய்ய முடியும்? அதனால இதுல வந்து பலவிதமான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கிறது. இதையெல்லாம் மீறி அந்த பெண் வந்து புகார் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு செயல். இதன் அடிப்படையில இன்னும் 2 பேர் வந்து புகார் கொடுத்தாங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும், அப்படி உண்மையிலேயே நடந்திருந்தா. அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பரபரப்பா பேசுது, நேத்து நடந்தது வந்து உங்களை மனசளவுல உங்களை வந்து பாதிக்குது, உடனடியாக என்னைய கூப்பிடுறீங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஒரு மாசம் கழிச்சு யார் இதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிறதா நம்ம சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய குறைபாடு. பொள்ளாச்சியை பத்தி அவ்வளவு பெரிய பேச்சுக்கள் வந்தது, சிபிஐட்டையும் கொடுத்தாச்சு. என்ன நடந்தது இத்தனை வருஷமா? 2 பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் ஒருத்தர் வந்து மாணவிகள்கிட்ட அத்துமீறினார்னு சொல்லி ஒரு வழக்கு வந்தது. இன்னொரு பள்ளிக்கூடத்துல வந்து பெரிய பெரிய பள்ளிக்கூடம் 2மே, இன்னொரு பள்ளிக்கூடத்துல அந்த ஃபவுண்டரே வந்து அத்துமீறினார்னு சொல்லி உள்ள வச்சிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் அவர் வந்து இது வாங்கிட்டு வந்தாரு, பெயில் வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த வழக்கு? இப்ப அந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பாக்குறேன், எதையாவது ஒரு தூரத்துல உள்ள எலிமெண்டரி ஸ்கூல்ல உள்ள வாத்தியாரெல்லாம் பிடிச்சி போக்சோல மடமடன்னு உள்ள போட்டாங்க. யாரு தப்பு பண்ணாலும் போக்சோல உள்ள போட வேண்டியதுதான், அது சந்தேகமே இல்லை. ஏன் இந்த 2 பள்ளிக்கூடத்துல ஒண்ணுமே நடக்காம போயிருச்சு? இதுக்கு இந்த காவல்துறை என்ன சொல்ல போகுது, இந்த அரசாங்கம் என்ன சொல்ல போகுது, அல்லது இந்த ஊடகங்கள் என்ன சொல்ல போகுது? குதிக்கிறாங்கல்ல, ஒண்ணு நடந்த உடனே ஒரு 2 நாளைக்கு இதை தவிர வேற நியூஸே இல்லைன்னு சொல்லி பேசுறாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் அடங்கி போயிடுறாங்க? இது நம்முடைய சமுதாயத்துடைய குறைபாடு. இது எல்லாமே வந்து போக்கப்படணும். திமுகவுடைய வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து சொல்லக்கூடியது, இத ஒரு ஐசோலேட்டட் ஈவென்ட்டா பாருங்க, இத அரசியலாக்காதீங்க, இதனால சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்றது வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறது மட்டுமே ஒரு அரசாங்கத்துடைய கடமை இல்ல. அதை தாண்டி இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த சமூகத்துல பாதுகாப்பு கொடுக்கறதும் ஒரு அரசாங்கத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த விஷயத்துல இதுல திமுக வந்து என்னெல்லாம் செய்ய தவறி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுல என்னெல்லாம் செய்யலாம், இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இன் ஃபியூச்சர் என்னெல்லாம் செய்யலாம்? இல்ல, பர்சூயிங் மேட்டர் டு த லாஜிக்கல் எண்ட் அப்படிங்கிறது எந்த அரசாங்கத்திட்டையும் இல்லை, இந்த அரசாங்கத்திட்டையும் இல்லை. இது ரொம்ப பெரிய ஒரு குறைபாடு, நிர்வாகத்தில் உள்ள ரொம்ப பெரிய குறைபாடு. நான் இந்த 3 வருஷமா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், சிஎம் உடைய லெவல்ல ஒரு மானிட்டரிங் செல் வைங்க. அந்த மானிட்டரிங் செல்ல வந்து சீஃப் செக்ரட்டரி லெவல்ல உள்ள ஒரு ஆஃபீஸர் வந்து இன்சார்ஜா போடுங்க, டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு சிஎம் த்ரூ சீஃப் செக்ரட்டரி நீங்க வைங்க. அப்படி வச்சா அந்த மானிட்டரிங் செல்ல உள்ள ஆஃபீஸருக்கு இதை தவிர வேற வேலையே கிடையாது. இப்ப நீங்க வந்து இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கமிஷனர் சொல்றீங்க, போலீஸ் கமிஷனருக்கு ஒரு நாளைக்கு 100 கேஸ் வருது. 100 கேஸ் அவரால் பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியாது. நம்ம லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் தி ஹியூமன் இன்னபிலிட்டி. அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவாரு, இந்த இந்த இது ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்டா நியாயமாக அவர் சொல்ல முடியும், சார் இன்னைக்கு அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க, நான் ஃபோர்ஸ் அத்தனையும் மொபிலைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த விஷயத்துல நான் பிஸியா இருந்தேன்னு சொன்னா அவர் குறை சொல்ல முடியாது. ஆனா மானிட்டரிங் செல் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா அந்த மானிட்டரிங் செல் இன்சார்ஜுக்கு வந்து இது தவிர ஒரு வேலையே கிடையாது. அதனால அவர்கிட்ட கேட்க முடியும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க முடியும். இந்த மானிட்டரிங் செல் வைக்கிறது இல்லை, அந்தந்த கலெக்டர் பாத்துக்குவாரு, கமிஷனர் பாத்துக்குவாரு. கலெக்டருக்கும் கமிஷனருக்கும் நூத்துக்கணக்கான வேலை இருக்கும்போது நான் சொல்றேன், பர்சியூ பண்றதுங்கிறது வந்து கலெக்டர் கமிஷனர் பண்ண முடியாது. ஆனா ஒரு மானிட்டரிங் செல் இருந்ததுன்னா சிஎம் வந்து ஒரே ஒரு அந்த கேஸ் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். இப்ப இதே வார்த்தையை அவர் நிச்சயம் வந்து போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, பல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாரு. ஆனா மானிட்டரிங் செல் சொல்லியிருந்தாங்கன்னா சரி, அவங்க இதை லாஜிக்கலா இது பண்ணி பர்சீவ் பண்ணி சிஎம்கிட்ட வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப பெரிய குறையா நான் பாக்குறேன். எத்தனையோ தூரம் நான் சொல்லிட்டேன், ஆனா அது வந்து நடக்கல, இந்த இந்த கவர்மெண்ட்ல இன்னும் நடக்கல அப்படிங்கிறது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க டிஎம்கே இதுல என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க, நான் கேட்கிறேன் யூனிவர்சிட்டி என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாமே அரசு பொறுப்பெடுக்க முடியாது. யூனிவர்சிட்டிங்கிறது அவங்களுக்குன்னு உள்ள அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசம். அதுல போய் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்க முடியும்? இந்த நாட்டுல வந்து என்னன்னா 2 இது பார்த்திருக்கேன்.
நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாமே நல்லா நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தா அது சரியான குடிமகனுடைய நோக்கமே கிடையாது. அப்படி இருக்கவே முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த நாட்டுல இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எல்லா இந்தியனும் இந்த நாட்டுல என்ன நினைக்கிறான்னா, என்டையர் இந்தியா, இந்தியா முழுமையும் நாணயமாக இருக்கணும். என் ஒருத்தனை தவிர. அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதனாலதான் பல சமயங்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து இப்ப நாணயத்தை பத்தி ஆயிரக்கணக்கான லெக்சர் கொடுக்குறவங்க போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து டிராபிக் வயலேஷன் பிடிச்சிட்டாருன்னா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு 50 ரூபாய் அழுத்திட்டு ஓட பாக்குறத பார்த்திருக்கோம். இவங்களுக்கு நாணயத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால நேஷனல் கேரக்டர்ங்கிறது நம்ம நாட்டுல மிஸ்ஸிங்கா இருக்கு. இப்போ நானி பால்கேவாலா ஒரு தடவை சொன்னார், தெர் இஸ் நத்திங் இஸ் அ சப்ஸ்டியூட் டு கேரக்டர் அண்ட் வி இந்தியன்ஸ் டு நாட் ஹேவ் அ நேஷனல் கேரக்டர் அப்படின்னு சொன்னார். நேஷனல் கேரக்டர்ங்கிறது பலவிதமான விஷயங்கள்ல வந்து வெளிப்படுத்தப்படுது. ஒரு லிஃப்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம போய் நின்றுகிட்டு இருந்தோம்னா லிஃப்ட் திறக்கும் பொழுது முதல்ல அங்க இருக்கிறவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ள போனோம். இடிச்சுக்கிட்டு போறத இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படியும் உள்ள போகும்போது குழந்தைகள், பெண்கள், முதியவர்களை முதல்ல உள்ள விட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போனோம். எத்தனை இடத்துல இது நடக்குது? இங்கதான் நேஷனல் கேரக்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. பள்ளிக்கூடத்துல வந்து நமக்கு பாடங்கள் சொல்லி தர தவிர கேரக்டர் சொல்லி கொடுக்கணும். எப்படி இங்கிலாந்துல வந்து நான் ஒரு வருஷம் அங்க மேற்படிப்பாக போயிருந்த போது நான் திரும்ப திரும்ப பார்த்து மகிழ்ச்சி அடைந்த விஷயம், தே ஹவ் சக்சீடட் இன் பில்டிங் எ நேஷனல் கேரக்டர். ஒரு 7-8 வயசு சின்ன பையன் திடீர்னு சொல்லி ஒரு ஃப்ரீசிங் விண்ட் அடிக்குது. நாங்க நின்றுட்டு பார்க்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஃப்ரீசிங் விண்ட் திடீர்னு ஒரு 7-8 வயசு சின்ன பையன் அவன் தன்னுடைய பார்த்துட்டு பக்கத்துல அவங்களுக்கு எந்த விதத்திலையும் சம்மந்தம் இல்லாத ஒரு வயசான பாட்டியமா உட்காந்துருக்காங்க. இவன் தன்னுடைய ஜாக்கெட்டை கழட்டி சிரிச்சுட்டே போய் அவங்களுக்கு போர்த்தி வைக்கிறான். திஸ் இஸ் நேஷனல் கேரக்டர். இதை நம்ம வளர்க்கணும். குழந்தைங்கிட்ட இருந்து சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அது நிச்சயமா வளர்ந்துரும். இது இல்லைங்கிறது ரொம்ப பெரிய கோளாறு. நம்ம வந்து நம்முடைய அடிப்படை கோளாறு என்னன்னு சொல்லி பார்க்காம ஒவ்வொரு தடவை ஒரு இன்சிடென்ட் நடந்தோன்னு இந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன சொல்யூஷன், இந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றது வந்து சரியானதா இருக்காது. இப்ப இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம், இதுல யாரும் ஒருத்தங்க சம்மந்தப்பட்டவங்களை பத்தி யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஜுடிஷியரி ஷுட் பி ப்ரோஆக்டிவ். இந்த மாதிரி விஷயங்கள்ல உடனடியாக இவங்க சார்ஜ் ஷீட் பண்ணி போலீஸ் வந்து கேஸை வந்து சார்ஜ் ஷீட் பண்ணி கோர்ட்ல கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து கோர்ட் வந்து ப்ரோஆக்டிவா இதை விசாரிச்சு மிக விரைந்த காலத்தில் உண்மையாக குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்படின்னா தான் பயம் இருக்கும். இல்லைன்னா நான் எத்தனை கொலை இது பண்ணாலும் சரி, கொலை பண்ணிட்டு 4வது நாள் நான் ஜாமீன்ல வர முடியும்னு சொல்லி இருக்கு. சரி, அது வந்து குற்றம் நிரூபிக்கப்படாத வரை அவர் வந்து குற்றவாளின்னு கருத முடியாது. அதனால ஜாமீன் கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் கேஸ் வந்து 18 வருஷம் இழுத்துக்கிட்டு போச்சுன்னா இன்னும் 4 கொலை தான் பண்ணுவான். அதான் நடக்குது. ஜுடிஷியரி ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ். அதை பத்தி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அதையும் பேசணும். தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இறுதியாக ஒரு கேள்வி. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் நீங்க நேற்று பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இமோஷனலா பேசினாரு. இதற்காக நாளைக்கு காலையில நான் வந்து 10 மணிக்கு என் வீட்டு வாசல் முன்னால நின்று 6 சாட்டை அடி நான் எனக்கே கொடுத்துக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. திமுக ஆட்சியில இருந்து இறக்குறதுக்கு வரைக்கும் நான் வந்து செருப்பே கால்ல போட போறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாமே உண்மையான ஒரு சொல்யூஷனா இருக்குமா? ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய மாநில தலைவர் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட பேசணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது இதை குறைக்கிறதுக்கோ, இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு போல்ஸ்டர் பண்றதுக்கோ ஒன்றிய அரசு தரப்புல இருந்து ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். பட் அது இல்ல. எப்படி பாக்குறீங்க நீங்க அண்ணாமலையோட இந்த ஸ்டாண்ட்? பொதுவா எதிர்கட்சி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா இன்னைக்கு உள்ள எதிர்கட்சி எதுவுமே செயல்படல. எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே அதை சுட்டி காட்டி தமிழ்நாடே நாசமா போச்சுன்னு பேசுற பேச்சு இந்த மாதிரி நடக்கிறது தான் இருக்கு. இப்ப அண்ணாமலை வந்து இது ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஹாஸ்யமும் வேணும். ரொம்ப ட்ரையா போகக்கூடாது. அந்த விதத்துல அண்ணாமலை சிறந்த சேவை ஆற்றுகிறார். இது மாதிரி தன்னைத்தானே சவுக்கெடுத்து அடிச்சுக்கிறேன்னு சொல்றதுலாம் ஒரு ஹாஸ்யம். அதுக்கு மேல் நான் பார்க்கல. ஆனா அவர் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அவருடைய கட்சியில வந்து அவர் கட்சியை வளர்க்கறதுக்குன்னு சொல்லி சில கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தார். எது எப்படியோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு 4-5 பேர் பிஜேபி கட்சி கொடி தூக்கிட்டு போறாங்கிறது உண்மை. அந்த அளவு கட்சியை வளர்த்திருக்காரு. அந்த அளவு கட்சிக்குள்ள வேற இது எதிரிகளையும் வளர்த்திருக்காரு. இவர் வாட்டி செருப்பு போடாம போறேன்னு சொல்ல போய் அந்த எதிரிகளா சேர்ந்து இவர் போற தெருவுல வந்து ஆணியையும் முள்ளையும் போடாம இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும் இவர். ஏன்னா அப்படியெல்லாம் நடந்தா கூட அதுக்கப்புறம் மற்றவங்களை குறை சொல்ற போக்கு வரக்கூடாது. அண்ணாமலை டஸ் நாட் பிஹேவ் அஸ் அ ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் லீடர் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பொறுப்புள்ள ஒரு மாநில ஒரு அனைத்து இந்திய கட்சியின் மாநில தலைவராக பொறுப்புள்ளவராக அவர் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இதுவும் இப்ப நடக்கிறது அதை உறுதிப்படுத்துது. அவ்வளவுதான். ஹி இஸ் எ யங் மேன். இன் மை ஒப்பீனியன் ஹி ஹஸ் another 40 years of active political life.
அதனால அவர் இன்னும் பொறுப்புள்ளவராக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஆஸ் அ சொசைட்டி நம்ம எல்லாருமே இது போன்ற சம்பவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லையா சார்? சொசைட்டின்னு ஆமாம். சொல்லும்போது அதுல எல்லாமே அடங்கிடுது. பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், எல்லாருமே அடங்கிடுறாங்க. ஒரு பெரியார் பிறந்த மண், ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மண்ல இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது, இதற்கு ஒவ்வொரு தமிழனும் வந்து தலைகுனியணும், வெட்கப்படணும் அப்படிங்கிறது. ஒரு சொசைட்டியா இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்க நாம இண்டிவிஜுவலா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எதிர்த்த குரல் வந்து பொதுமக்கள் வந்து எழுப்பணும். எந்த அரசியல் கட்சி சார்பும் இல்லாமல். இப்ப வெஸ்ட்ல வந்து அது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு பழக்கம். அவங்க மனித சங்கிலின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 பேர் நின்னாங்கன்னா, அரசு வந்து அத சீரியஸா பார்க்குறாங்க. என்ன சத்தம் போடாம நின்னா சத்தம் போடாம போயிட்டா நமக்கு என்ன வந்ததுங்கிற இன்சென்சிட்டிவ்னஸ் அரசுகிட்ட கிடையாது. சொசைட்டிங்கிறதுல அந்த அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. பொதுமக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இவங்க இந்த மாதிரியான போராட்டங்கள்ல இப்ப இதுல வந்து கல்கத்தால வந்து கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் அரசியல் கட்சி சார்பா வந்து போராட்டம் நடக்கல. அங்க உள்ள மருத்துவர்கள், ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்க வந்து திரும்ப திரும்ப போராட்டத்தை நடத்தினாங்க. அது மாதிரிப்பட்ட போராட்டம் வந்து அறவழி போராட்டம் வந்து நடத்தணும். மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்கள் வந்து இது மாதிரிப்பட்ட போராட்டத்தை நடத்தணும். அங்க உள்ள ஆசிரியர்கள் நடத்தணும். அங்க உள்ள ஆசிரியர்கள் நடத்தணும். பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நடத்தணும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அதுவும் முக்கியமான விஷயம் தான். துணைவேந்தர்களே நியமிக்கப்படுறதுக்கு முட்டுக்கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஆளுநர். அதுவும் ஒரு விதத்துல காரணம். அது முழுக்க அதை மட்டும் காரணமா சொன்னா தப்பிக்கிறதுக்கான வழின்னு தான் நான் நினைப்பேன். ஆனா அது ஒரு விதத்துல காரணம். ஏன்னா இன்சார்ஜ் விசிக்கும் ஃபுல் ஃபிளெஜ்டு விசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாமே அதாவது இது வந்து எதை நமக்கு காட்டுதுன்னா எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து சுய பரிசோதனை பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அடிப்படையில் அந்த பெண்ணை வந்து பாராட்டணும். அடுத்து வந்து நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி உடனடியாக இப்ப இவரு அண்ணாமலை சொல்லிருக்காரு 15 நாள்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு. அது அரசு கையில இல்லைங்கிறது இவருக்கு தெரியாதா? இவர் ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தவர் தானே. கோர்ட்டை பார்த்து கேளுங்க நீங்க. இவங்ககிட்ட முதல்ல சொல்லுங்க சார்ஜ் ஷீட் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புங்க. அடுத்து கோர்ட்டுக்கு முன்னாடி நின்னு நீங்க தர்ணா பண்ணுங்க. பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஏன்னா அடுத்து வந்து அரசு செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. கோர்ட்டு தான் பண்ணணும். விசாரணை ஒழுங்கா கோர்ட்ல தான் நடக்கணும். விரைந்து நடக்கணும். கோர்ட்டுக்கு எதிராக நடத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அரசு சொல்லிக்கிட்டே இருக்கிறது? ஒரு பொறுப்பற்ற தன்மை. இந்த பொறுப்பற்ற தன்மை சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் ஒரே கிடக்கு. நான் சொன்னேன்ல, இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசுறோம். அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்தோம்னா அந்த பிரச்சனைய பத்தி பேசுறோம். இத நான் 2, 3 அரங்குல நான் சொல்லியிருக்கேன். பொள்ளாச்சி என்னாச்சுன்னு கேட்டிருக்கேன். நான் ஒருத்தர் மட்டும் கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன். வேற யாரும் எந்த ஒரு நிறுவனத்து மேல இன்னைக்கு நமக்கு மரியாதை வரும்? என்சிடபிள்யூ வந்தாங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்தாங்கன்னா, இன்னும் 2 செக்ஷன் சேருங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்த என்சிடபிள்யூ மேலேயே எனக்கு இது மரியாதை கிடையாது. இதுல வந்து என்ன பண்ணாங்க? வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 24 நார்த் 24 டிஸ்ட்ரிக்ட்ல போய் வேணும்னே வந்து இல்லாத குற்றச்சாட்டுல உருவாக்கி ஒரு பெரிய ஷோ கிரியேட் பண்ணாங்க. அது பின்னாடி ப்ரூவ் பண்ணப்பட்டு அவங்க மேலே வழக்கு தொடரணும்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. அல்லது இதுல வந்து டெல்லியில வந்து என்ன பண்ணாங்க? ஒன்றிய அரசுடைய ஆளுங்கட்சியுடைய ஒரு அங்கமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மேல என்ன மரியாதை வரும்? பொள்ளாச்சி கேஸ்ல சிபிஐல இருந்து இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் முழுமையாகி குற்றங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கப்படவில்லை, விசாரணை முழுமையாக்கப்படவில்லை, அதனால தீர்ப்பு வர்றதுக்கு வந்து எந்த விதமான சாத்தியக்கூறுகள் பார்க்கும்போது ஏன்னா சிபிஐ மேல என்ன மரியாதை வரும்? அப்ப இன்னைக்கு நமக்குள்ள இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இந்த இந்திய ஜனநாயகத்துல வந்து. யாரெல்லாம் வந்து இந்திய ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்க வேண்டுமோ அந்த தூண்கள் சிதிலமடைந்து இருக்கின்றன. இத்தனைக்கும் நடுவுல தான் நம்ம வந்து ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. கடைசி தீர்வு வந்து பொதுமக்களுடைய விழிப்புணர்வுலையும் விழிப்புணர்வோட இத்தகைய தீமைகளை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற போர் மனப்பான்மை அவர்களுக்கு வருவதிலும் தான் நிரந்தரமான தீர்வு இருக்கிறது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் சந்திரன். வணக்கம்.